நிம்மதியான வாழ்வுக்கான ஒரு அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறாங்க. 3 விஷயத்தை சொல்லி காட்டிருக்கிறாங்க. சலாசத்து 3 விஷயம் ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளம். முதலாவது அல் மஸ்கனுல் வாசியா, விசாலமான வீடு, நெருக்கடி இல்லாத ஒரு வீடை என்ன செய்யணும், நம்ம எப்படியாவது கட்டிக்கிறோம். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது வல் ஜாரு சாலிஹ், அதாவது நல்ல அண்டை வீட்டுக்கான நமக்கு என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் அமையணும். மூன்றாவதாக வல் மர்கபுல் ஹனி, முரண்டு பண்ணாத வாகனம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன இருந்துச்சு, எல்லாமே ஒட்டகம், இதே போல குதிரைகள் தான் இருந்துச்சு. அப்போ அந்த முரண்டு பண்ணாத அந்த வாகனம், பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல அண்டை வீட்டுக்காரர், விசாலமாடு, நெருக்கடி இல்லாத வீடு, இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டது என்று சொன்னால் அதுதான் அவனுடைய நிம்மதியான வாழ்வுக்கு அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல அந்த விசாலமாடு வீடு என்பதற்கு என்னுடைய ஹஸரத் அவர்கள் ஒரு அழகான விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. விசாலமான வீடுன்னு சொன்னால் நீங்கள் பெரிய அரண்மனை பங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே உள்ள வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுடைய உள்ளம் விசாலமாக இருக்கும். அவங்களுடைய உள்ள பரந்த மனப்பான்மையாக இருக்கும். நிறைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வீடாக இருக்கும், பெரிய பங்களாவாக இருக்கும். அங்கே வசிக்கக்கூடிய ஆட்களுடைய உள்ளம் சுருகி இருக்கும். அப்போ அங்கே பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு 10க்கு 10 தான் வீடு இருக்கும். ஆனால் அவங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகளுடைய மனசெல்லாம் என்ன செய்யும், விசாலமாக இருக்கும். சிங்கப்பூரில் நான் பார்த்துருக்கிறேன், ஐயூப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகோதரர், உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 பெண் மக்கள் 4 ஆண்கள் என்று நினைக்கிறேன். இப்போயும் பார்க்கிறேன், ஒரு அந்யோன்யமாக இந்த சொத்து பிரச்சனை, இதே போல வேறு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தனித்தனியாக வாழ்கிறார்கள். ஒவ்வொரு சமயத்திலும் வாரத்தில் மாசத்தில் ஒன்று கொடுக்கிறார்கள். ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன, அந்த உள்ளம் விசாலப்படுறது. அதில் குறிப்பாக மேலே இருக்கக்கூடிய அந்த தாய்மார்களுக்கு இந்த உள்ளம் விசாலப்பட வேண்டும். அப்படி விசாலமாக இருந்தது என்று சொன்னால் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. அந்த வகையில் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த முரண்டு பண்ணாத வாகனம் அப்படிங்கிற வகையில் நாம் பார்க்கிற சமயத்தினாலே நாம் பயணிக்கக்கூடிய அந்த வாகனம் மட்டுமல்ல, நம்மோடு சேர்ந்து பயணிக்கிற மனைவி மக்கள் அத்தனை பேரும் என்ன செய்யணும், முரண்டு பண்ணாமல் இருந்தால் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது.